எப்படிங்க திருமாவளவன் அமைச்சரவையில் இடம் கேட்கலாம்? எப்படிங்க ஆதவ அர்ஜுனா இப்படியெல்லாம் பேசலாம்? ஏங்க நாங்கள் யாரை வேணால் முதலமைச்சர் ஆக்குவோங்க. ஏங்க இது எங்கள் கட்சிங்க. திமுக என்பது எங்கள் கட்சி. எங்கள் கட்சியில் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்குவோம், முதலமைச்சர் கூட ஆக்குவோம். இதெல்லாம் எதுக்குங்க ஆதவ அர்ஜுனா பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த திமுக காரங்க கொந்தளிக்கிறாங்க, கோவப்படுறாங்க. இப்போ திமுகலேருந்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்தவர்களுக்கு பதில் சொல்ல வேறு யாருமே கிடைக்கலையா? ஏன் இப்போ ஆதவ அர்ஜுனா பேச்சுக்கு நேரு விளக்கம் தர மாட்டாரா? பதில் சொல்ல மாட்டாரா? இல்லை பொன்முடி அவர்கள் ஆதவ அர்ஜுனா பேச்சுக்கு விளக்கம் தர மாட்டாரா? இல்லை விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து யாராவது ஒருத்தர் பேசுனா அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் தர மாட்டாரா? ஆனால் நேற்று பார்த்தீங்களா நீங்கள், ராசா திமுக கட்சியை சேர்ந்த ராசா விளக்கம் கொடுக்குறாரு. என்னடா விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து யாராச்சும் ஒருத்தர் பேசுனா அவர்களுக்கு பதில் கொடுக்கறதா இருந்தால் ராசாவை நீங்கள் அழைக்கிறீங்க? என்ன இது ஒன்றுமே புரியலையே. தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, தந்தி தொலைக்காட்சியில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் திமுகவை திட்டலாம் இல்லைங்க, திமுக கிட்ட நியாயமான கோரிக்கைகளை தான் முன்வைத்திருந்தார். விடுதலை சிறுத்தை கட்சி எங்கள் கட்சிங்க, எங்கள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன், அவரை நாங்கள் அமைச்சராக்க ஆசைப்படுவோம், துணை முதலமைச்சராக்க ஆசைப்படுவோம், அது எங்களுடைய விருப்பங்க. திமுக கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை, எங்களுடைய கனவை நாங்கள் பேசக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். ஆதவ அர்ஜுனா தந்தி தொலைக்காட்சியில் நேர்காணல் கொடுத்ததுலேருந்து இந்த திமுக கட்சிக்காரங்கள்லாம் ஆதவ அர்ஜுனா எப்படிங்க அப்படி பேசலாம், திருமாவளவன் அவர்கள் ஆதவ அர்ஜுனா மேலே நடவடிக்கை எடுக்கணும், ஆதவ அர்ஜுனா கட்சியிலிருந்தே நீக்கணுங்க. இன்னும் ஒரு சில உடன்பிறப்புகளெல்லாம் சமூக வலைதளத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணிக்கே தேவலப்பா, அந்த கட்சி வேண்டியதில்லை, அந்த கட்சியால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்ற அளவுக்கெல்லாம் தங்களது விமர்சனங்களை முன்வைத்துட்ருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, திமுக கட்சிக்காரங்க இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு ஆதவ அர்ஜுனா என்னங்க பேசிட்டாரு, என்ன பேசிட்டார்? இது என்னுடைய கேள்விங்க. என்ன பேசிட்டார்? இந்த உடன்பிறப்புகளெல்லாம் கொஞ்சம் பேசுங்க பார்ப்போம். அதாவதுங்க, ஸ்டாலினை திட்டினாரா, உதயநிதியை திட்டினாரா, இல்லை திமுக கொள்கைகளை கடுமையாக சாடி விமர்சித்து திமுக கூட நாங்கள் கூட்டணியே வைக்க மாட்டோம், திமுகவை நாங்கள் எதிர்க்கிறோன்னு பேசினாரா? அதெல்லாம் எதுவுமே பேசலைங்க. ஆதவ அர்ஜுனா பேசின கருத்து என்னென்னாங்க, அதாவது 2004ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் கூட்டணியில் திமுக இருந்தது. அப்போ பாராளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற இடம் 16 இடத்துல தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. 16 இடத்துல வெற்றி பெற்ற திமுக காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கும்போது 8 அமைச்சரவை, அதில் 4 கேபினெட்டை கேட்டு வாங்கியிருந்தாங்க. மத்தியில் அமைச்சரவையில் திமுக இடம் பெற்றது, 16 இடம் தான் வெற்றி பெற்றது. 16 இடத்துல வெற்றி பெற்றதுக்கே 8 இடம் கேட்டு மத்தியில் இடம் பெற்ற இந்த திமுக. அதே போல் தமிழ்நாட்டில் நாங்கள் திமுகவோடு கூட்டணியில் இருக்கோம், திமுகவோடு நாங்கள் கூட்டணியில் இருக்கும்போது அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெறணும்னு கேட்குறோம். அதில் என்னங்க தப்பு இருக்குது? திமுக மத்தியில் என்ன ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததோ அதே போல் மாநிலத்தில் நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க விரும்புகிறோம். நேற்று நடிகர் முதலமைச்சர் ஆகிறன்னு பேசுகிறாரு. அப்புறம் திமுகவில் இருக்கக்கூடிய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக போகிறதுனாலாம் பேசுகிறீங்க. 40 ஆண்டு காலமாக திருமாவளவன் இருக்கார், அவர் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா, அவர் அமைச்சர் ஆகக்கூடாதா என்ற ஒரு கேள்வியை முன் வச்சாருங்க. இது ஒரு நியாயமான கேள்விங்க. இந்த நியாயமான கேள்வியை திமுக காரங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படிங்க திருமாவளவன் அமைச்சரவையில் இடம் கேட்கலாம்? எப்படிங்க ஆதவ அர்ஜுனா இப்படியெல்லாம் பேசலாம்? ஏங்க நாங்கள் யாரை வேணால் முதலமைச்சர் ஆக்குவோங்க. ஏங்க இது எங்கள் கட்சிங்க, திமுக என்பது எங்கள் கட்சி. எங்கள் கட்சியில் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்குவோம், முதலமைச்சர் கூட ஆக்குவோம். இதெல்லாம் எதுக்குங்க ஆதவ அர்ஜுனா பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த திமுக காரங்க கொந்தளிக்கிறாங்க, கோவப்படுறாங்க. உண்மையாகவே நகைச்சுவையாக இருக்குங்க நமக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து ஆதவ அர்ஜுனா நியாயமான கேள்விகளை ஊடகத்தில் முன்வைக்கிறார். இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து திமுக அவர்களுடைய கொள்கையிலிருந்து முரண்பட்டு பேசும்போது இப்போ திமுகலேருந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களுக்கு பதில் சொல்ல வேறு யாருமே கிடைக்கலையா? ஏன் இப்போ ஆதவ அர்ஜுனா பேச்சுக்கு நேரு விளக்கம் தர மாட்டாரா, பதில் சொல்ல மாட்டாரா? இல்லை பொன்முடி அவர்கள் ஆதவ அர்ஜுனா பேச்சுக்கு விளக்கம் தர மாட்டாரா? இல்லை விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து யாராவது ஒருத்தர் பேசுனா அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் தர மாட்டாரா? ஆனால் நேற்று பார்த்தீங்களா நீங்கள், ராசா திமுக கட்சியை சேர்ந்த ராசா விளக்கம் கொடுக்குறாரு. என்னடா விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து யாராச்சும் ஒருத்தர் பேசுனா அவர்களுக்கு பதில் கொடுக்குறதா இருந்தால் ராசாவை நீங்கள் அழைக்கிறீங்க? என்ன இது ஒன்றுமே புரியலையே. அப்போ விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து யாராவது பேசுனா அவர்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு ராசாவை இந்த திமுக பயன்படுத்துது. காலங்காலமாக இதை தானே நாங்கள் சொல்கிறோம். எதற்குடா இந்த மானங்கெட்ட பொழப்பு? ஏன் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு அமைச்சர் பொன்முடியை பயன்படுத்த மாட்டிங்களா?
அது என்ன ராசாவை அழைச்சி பதில் கொடுக்கறது? அதில் பார்த்தீங்கன்னா ராசா அவர்கள் பேசுகிறாரு, அதாவது அந்த அளவுக்கு வந்து அரசியல் அனுபவம் இல்லைங்க ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு. திருமாவளவன் வந்து இந்த ஒரு ஆகச்சிறந்த தலைவருங்க. அப்படியேப்பட்ட தலைவர் வந்து ஆதவ அர்ஜுனா பேச்சுக்கு வந்து ஆதரவு தரக்கூடாதுங்க, ஆதவ அர்ஜுனாவின் பேச்சை வந்து எதிர்க்கணுங்க அப்படின்னு ராசா பேசுகிறாருங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஆதவ அர்ஜுனா பேச்சை ஏன் திருமாவளவன் எதிர்க்கணும்? அதில் என்ன தவறு இருக்குது, என்ன குறை இருக்குது? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகலாம், ஏன் திருமாவளவன் அமைச்சராகக்கூடாதா, ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா கேட்டது உங்களுக்கு வலிக்குது. அதுதானே அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தை கட்சி இடங்கேற்கும் அப்படின்னு கேட்டது உங்களுக்கு வலிக்குது, அதுதானே? அப்போனா இந்த திமுகவின் நிலைப்பாடை விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்கள் தெரிஞ்சுக்குங்க. நாம் படித்து சொல்கிறோம். அதாவது பறையர் சமுதாய வாக்குகளை எல்லாம் இந்த திமுக அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக அப்படியே விடுதலை சிறுத்தை கட்சி மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறது போல் நடித்து கொண்டு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தோழர்களை ஏமாற்றி வருகிறார்கள் என்று நம்ம படித்து சொன்னோம். நாம் தான் கேட்டோம்ல, பாராளுமன்ற தேர்தலில் ஏன் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு பொது தொகுதி கொடுக்கக்கூடாதா? நம்ம மாற்று கட்சியில் இருக்கோம், மாற்று கட்சியில் இருந்தாலும் கூட திமுக பாருங்கள் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு பொது தொகுதி கூட கொடுக்க மாட்டுது. இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க நாம் பேசுகிறோம். ஆனால் இந்த திமுக காரங்க தெளிவாக இருக்காங்க. விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்களை ஓட்டுக்காக மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க உரிமையை பற்றியெல்லாம் பேசினா இப்படி நக்கல் அடிக்கிறது, திருமாவளவன் கூட்டணியில் இருந்தார்கிட்ட இல்லைனா வெளியில் போட்டுன்னு பேசுறது, நாங்கள் தான் காட்சி கொடுத்தோம் பேசுகிறாங்க. நிறையா உடன்பிறப்புகள் சமூக வலைதளத்தில் பேசுகிறாங்க. சிதம்பரத்தில் திருமாவளவன் நிற்கும்போது நாங்கள் தான் பணத்தை பொட்டியாக எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் அப்படின்லாம் பேசுறது. இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இந்த திமுக இருக்குன்னா அதற்கு விடுதலை சிறுத்தை கட்சி காரணம். அவர்கள் தங்களுடைய உரிமைகளை பேசும்போது கூட நீங்கள் உரிமையே நீங்கள் கேட்கக்கூடாது, உரிமைகளே நீங்கள் கேட்டு பெறக்கூடாது அப்படின்னா என்ன நிலைப்பாடு இது? அப்போ கடைசி வரைக்கும் ஸ்டாலின் முதலமைச்சர், அதற்கு முன்பு கருணாநிதி முதலமைச்சர், அப்புறம் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர் முதலமைச்சர்னா அப்பயும் நாங்கள் கேட்கணும். அதுக்கப்புறம் இன்பநிதி நீங்கள் முதலமைச்சர்னு சொல்லுவீங்க, அப்பயும் நாங்கள் கேட்கணுமா? என்னடா இது? அதாவதுங்க விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், முஸ்லீம் லீக் கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களுடைய தலைவரை அமைச்சராக்கி பார்க்க அவங்க விருப்பப்படுவாங்க, முதலமைச்சராக்கி பார்க்க அவங்க விருப்பப்படுவாங்க, துணை முதலமைச்சராக்க விருப்பப்படுவாங்க. அது அவங்களுடைய கட்சியுடைய கொள்கை. ஆனால் இதெல்லாம் பேசவே கூடாது. நீங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டுனா இது என்ன? இது ஒன்றும் புரியலையே. அப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறவங்கெல்லாம் இதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்கணும்னு போராடுங்க, அதை பற்றியே பேசுங்க. அப்போ தான் இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் கூட்டணி கட்சியினரை வரவேற்பாங்க. அப்பா நீங்கள் சரியாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்வார்கள். அதாவது ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தை கட்சியின் அடிப்படையை உரிமையை பற்றி பேசுகிறாரு. அவருடைய கட்சி வந்து இன்னும் மேலே போகணும், அவருடைய தலைவரை வந்து துணை முதலமைச்சராக்கணும், அமைச்சராக்கணும்னு சொல்லிட்டு அவர் விருப்பப்படுறாரு. அவருடைய கருத்தை சொன்னதற்கு கூட இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவ்வளவு விமர்சனத்தை அள்ளி வீசுகிறாங்க. இதெல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சி நண்பர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நம்ம முன்பிருந்து சொல்கிறோம், திமுக உங்களை நன்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதுதான் தற்போது நடந்துகிட்ருக்கு. இனியும் நீங்கள் திமுகவை நம்பி இருந்தீங்கன்னா மேலும் மேலும் உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும் என்பதை இந்த காணொலி வாயில நான் சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலைவலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.